So guys, welcome to the another live stream. anotherலாம் சொல்ல முடியாது, இது நார்மல் லைவ் ஸ்ட்ரீம் தான். ஸோ எல்லாமே இதை பார்த்துங்க. 1 hour 10 minutes வீடியோ. ஸோ எல்லாமே பார்த்துவங்கன்னு பார்த்துங்க. ஓகே, நம்புவோம் பார்ப்பங்கன்னு. ஸோ எல்லாமே பார்த்துங்க இந்த லைவ் ஸ்ட்ரீமை. ஸோ காய்ஸ், உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் 1 hour கேம் விளையாண்டு போட்டிருக்கேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் எனக்கு கனவில் என்னது தெரியுமா, பார்க்கவங்க எல்லாமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ப்ளீஸ் எனக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு டீம்மேட் கூட லைவ் ஸ்ட்ரீம் வந்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக நான் ட்ரைனிங் கிரவுண்டில் தான் 20-30 minutes நான் விளாண்டுப்பேன். எல்லாமே பார்த்துங்க. ஓகே, எல்லாம் ஃபுல்லாக பார்த்துங்கன்னு நம்ப. ஸோ நீங்களும் பார்த்துங்க. ஸோ இது வந்து இட் gonna be a long time. ஸோ எல்லாருமே லைவ் ஸ்ட்ரீம் போட கேட்டாங்க, அதனால் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போட்டேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து இந்த வேர்ல்டு மேப்னு என்னமோ இருக்கும், அதுக்கு எல்ஃப் லேக்கு போயிட்டு இருந்துப்பேன். யூட்டன் போட்டு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டுப்பேன். ஸோ காய்ஸ், பார்க்குறவங்கள தவிர வீடியோஸ்லாம் நிறையா வியூஸ்லாம் போகுது. பட்டு என்ன ஒரு பிரச்சனைனா, யாருமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்க. எனக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நான் வந்து தெரியாமல் இங்கே தண்ணியில் இறங்கிடுவேன். என் டீம்மேட் சீக்கிரமாக போய் கன் எடுத்துவாங்க. நான் இப்போ கேட்பேன், நான் உங்களுக்கு கன் இருக்குதுன்னு சொன்னேன், நான் போய் எடுக்கலான்னு போகக்குள்ளேயே போய் எடுத்துவாங்க. எனிமி எங்கேயோ வந்து எனக்கு டேமேஜ் கொடுப்பான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அதுக்கே பாதி ஹெச்பி கிட்ட டேமேஜ் போயிடுச்சு. நல்ல ஸ்கோப்பாக தான் இருந்திருக்கான். ஸோ திரும்பி நான் நாக் அவுட் ஆகிடுவேன் தெரியுமா. இந்த இடத்த பாருங்க, நான் டீம்மேட் அடி வாங்கினோன்னே நான் அதை எடிட்டிங்கில் இப்போ தான் பார்த்தேன். எங்கேடா எனிமின்னு பார்த்துட்டு இருந்தா திடீர்னு பின்னாடி இருந்து அடிச்சிருக்கான். அதனால் நான் என்ன பண்ணேன், இங்கே போய் ஓடி ஒழிஞ்சிட்டு டீம்மேட் வீல் பண்ணோன்னே கன் எடுத்து எனக்கு கன்னுன்னு எடுத்து போட்டலான்னு போட்டேன். பார்த்தா அது ஏமலே வெடிச்சு அங்கே இருந்த பில்லை நான் அப்போ பார்க்கல. இது குட்டியோண்டு கனடுவோம் போலன்னு நினச்சா நல்லா ஆப்பச்சு விட்டுச்சு. என்னடா இதில் லேண்ட்மேன் இருந்ததுன்னு பார்த்தேன். எல்லா லூட்டும் அடிச்சுட்டு ஓட்டேன். எங்கே எனிமின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி, எனிமியே இல்லை போல, அப்படியே நாக் அவுட்னு நான் போயிட்டேன். இந்த மேட்ச்சு கேட்டால் பாருங்க, ஏன்னா இதில் தான் ஒரு சம்பவம் நடக்கும். நான் ஹூக் வாங்கலான்னு நினச்சேன், ஆனால் ஹூக் நீ ஆகிட்ட இல்லை. சரி, எதுக்கு வேஸ்ட்டாக மணி வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லி நான் AK-47 மட்டும் எடுத்துகிட்டு நான் அங்கே வந்து கிளம்பிடுவேன். இப்போ நான் மட்டும் அந்த ஹூக்கை வாங்கிட்டேன். நான் பாந்து வேறு இடத்துக்கு போயிருந்துப்பேன். பட்டு கன் இல்லை, ஆனால் ஹூக்கு நான் ஓரளவுக்கு பாந்து போயிருந்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஃபுல்லாகவே டவுன் ஆகிடுவேன். எனிமி கிட்ட வானேன்னு பார்த்தா டவுன் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் என் டீம்மேட்டே டவுன் ஆக்கிடுவானுங்க. 2 பேர் நாக் டவுன் பண்ணி ஃபுல்லாகவே இது பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் மேட்ச் போட்டேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது ஒரு குட்டி மேட்ச் தான். அதுக்கு மேலே போகிறதுலேன்னு நான் போய் அடிக்க மாட்டேன்.
சொல்லப்போனால் நான் என்ன மேட்சுமே போய் அடிக்கலை. இங்கே பாருங்க, இதோட டைம் லைன்னு 30 செகண்ட்ஸ். ஸோ நான் லைவ் ஸ்ட்ரீம் போட்டதுனால இது 1 hour கேம் ப்ளே தான். ஸோ 1 hour நான் வாய்ஸ் கொடுக்க ஒரு செகண்ட்னே என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. இல்லை 1 hour எப்படி வாய்ஸ் கொடுக்க போகிறேன்னு தெரியல. ஸோ அடுத்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முன்னாடி வீடியோவில் 13 minutes அப்படி தான் போயிடுச்சு. இந்த மேட்ச் 1 hour இருக்குது. இதை நான் எப்படி ஓட்ட போகணும், எப்படி நான் இதை ஓட்டுறது? ஸோ இதில் வந்து நான் எத்தனை ஷார்ட்ஸ் எடுத்து போட முடியும்னு கேட்டேங்கன்னா, இந்த ஒரு வீடியோவுக்கு நான் 70 ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுடலாம். இதுக்கு பதிலாக 70னா எவ்வளோனா ப்ராசஸ் ஆகும், அதுக்கே ஒரு தனி 1 hour போயிடும். ஸோ இது ஃபுல் வீடியோக்கான லிங்க் நான் எல்லா இடத்துலையும் அது பேர் என்ன, அதான் இது வேறு எனக்கு அதான் அந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்க, வேணுன்னா அதை பார்த்துங்க. அப்படின்னு நான் வந்து கொடுத்த அந்த ஷார்ட்ஸுக்கு எப்படி இருந்தாலும் கொடுத்துருவேன். 70 ஷார்ட்ஸு போட்டால் அதுக்கு எல்லாமே பார்ப்பாங்கன்னு நினச்சி தான் நான் 70 ஷார்ட்ஸ் போட போகிறேன். ஸோ எல்லாமே லாங் வீடியோவாக பார்க்கறதோட ஷார்ட்ஸ் தான் நிறைய பேர் பார்க்காங்க. லைவ் ஸ்ட்ரீம் நிறையா பேர் பார்க்கறதில்ல. அதனால நான் யோசித்தேன், சரி நான் அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் போடணுன்னு ஷார்ட்ஸ் போடுவேன்னு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டேன். ஸோ 70+ எல்லா வீடியோக்கும் எல்லாத்துலேயும் ஒரு ஷார்ட்ஸை கட் பண்ணி போட்டால் எப்படியோ 100 ஷார்ட்ஸ் கிட்டே வரும். 100 வரலாம், இல்லைன்னா அதுக்கு மேலேயும் போகலாம். ஸோ அந்தளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. ஆனால் நிறையா பேர் பார்க்கறது ஷார்ட்ஸை பார்த்து நிறையா பேர் இது பண்ணுவாங்க. ஸோ நான் எஃப்எஷ்னு ஒன்று இருந்துச்சு, அதை கொடுத்துனா அது 100 FF காயினை போயிருந்துக்கும். எஃப்எஷ்னால் அது வேலூட் ஏதாச்சும் காமிக்கணுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, க்ளூவால் தெரியாமல் நான் இந்த இடத்த ப்ளேஸ் பண்ணிட்டேன். க்ளூவால் தாங்கடா அப்படின்னு நான் கதையிட்டு இருந்தேன். போனால் போது வேறு க்ளூவால் எடுத்துக்கலான்னு நான் போயிட்டேன். ஸோ இந்த மேட்சும் நான் எப்படி இருந்தாலும் தோத்துடுவேன். ஸோ அதுக்கெலாம் ஒன்றும் கேட்கக்கூடாது. ஸோ இங்கே பாருங்க, என்னை நிறையப்போ ஹேக்குன்னு சொன்னாங்க. எப்படின்னு நான் கேட்கும் போது, நீ ஸ்பீடாக ஓட, அப்புறமா இது நார்மலாக கன்ஸுக்கு அதிக டேமேஜ் போகுது, ஒரே செகண்ட் எங்கேயோ வந்து எனிமி நாக் ஆவான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேங்க. ஸோ அதுக்கான ஒரு இதை தான் நான் இங்கே தேவை. ஸோ நான் எதுவுமே ஹேக்கும் போடல, ஒன்றும் போடல. ஸோ நான் நார்மலாக விளையாட கேம் ப்ளே தான் அது. ஸோ நான் போட ஷார்ட்ஸை பார்த்துட்டு எல்லாமே லைவ் ஸ்ட்ரீமுக்கு வந்துங்க. ஸோ லைவ் ஸ்ட்ரீம் நடந்துட்டுருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே இந்த லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துங்க. ஸோ பார்த்துவங்க கைஸ், உங்களை நம்பி தான் நான் 1 hour கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சொல்லப்போனால் இப்போ தான் 10 minutes முடியுது. இன்னும் என் வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் சோதனைங்களை பார்க்க வேண்டியது இதோ. அங்கே ஒரு FF காயின் நான் பிடிச்சிட்டு போவேன். என்கிட்ட 10 FF காயின் இருக்கும். தேவையில்லாமல் போய் நாக் டவுன் ஆகிடுவாங்க என்ன டீம்மேட்டு. நான் போய் வீல் பண்ணலான்னு பார்க்கறதுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் நின்றுட்டுப்பேன். எனிமி எங்கேருந்து வான்னு பார்த்துட்டு போய் கன் சேஞ்ச் பண்ணிட்டு வருவேன்.
என்ன கன் எடுத்துக்கலானே. ஸோ நான் இந்த கன்னை எடுத்துக்கிட்டு போய் ரஷ் பண்ணி அடிச்சிடலான்னு போவேன். கரெக்டான நேரத்துக்கு அவனை ரஷ் பண்ணிடுவான். இங்கே பாருங்க, நான் ஒரு க்ளூ வால் போட்டுவேன். அதுக்கடுத்து நான் டெமிட்டி வச்சுக்கின்றதை மறந்து போய் நான் அடித்து நாக் டவுன் ஆகிடுவேன். எனக்கு 4 தான் ப்ளஸ் ஆகும். பட் ஆனால் இதெல்லாம் முன்னாடி நடந்த மேட்சோட கம்பேர் பண்ணால் ரொம்ப மைனஸில் போகுது. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தச்சு பாருங்க. இதையும் மைனஸில் போயிட்டாதுங்க. ரேங்க்கு தான் மைனஸில் போகுது. ஸோ இந்த மேட்ச்சு நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமில் நான் பிஆர் ரேங்க்கில் கிராண்ட் மாஸ்டருக்கு போவேன். அதுக்கு நான் சொல்லிட்டு தான் நான் கிராண்ட் மாஸ்டருக்கு நாளைக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்தோம். நாளைக்கு போன லைவ் ஸ்ட்ரீமில் வந்து நான் கிராண்ட் மாஸ்டருக்கு போகிறத வந்து லைவாக எடுத்து போடுவேன். ஸோ அதனால் எல்லாமே அந்த லைவ் ஸ்ட்ரீமையும் பார்த்துங்க. ஸோ இந்த லைவ் ஸ்ட்ரீமை நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்களாம் எனக்கு தெரியாது. ஸோ நாளைக்கு போட லைவ் ஸ்ட்ரீமு எல்லாமே பார்த்துங்க. நாளைக்கு நான் யூடியூப்பில் டேரெக்டாக லைவ் ஸ்ட்ரீம் போட்டுவேன். ஸோ எனிமையாச்சும் இருந்தாங்கன்னா சீக்கிரமாக வந்துங்க. ஸோ நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமுக்கு நாளைக்கு வந்துன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த லைவ் ஸ்ட்ரீமில் நாளைக்கு வேறு லைவ் ஸ்ட்ரீமை பற்றி பேசிட்டுக்கேன். ஸோ இதில் நான் 70 ஷார்ட்ஸ் எடுத்து போடுறத வந்து நானும் போட மாட்டேன். நான் சொல்லி போட வச்சுவேன். ஸோ 70 ஷார்ட்ஸ் கிட்ட போடுவான். எதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு கணக்கெல்லாம் பார்க்கலாம். லைவ் ஸ்ட்ரீம் போட்டு போயிட்டே இருப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இந்த இடத்து வேணாம், ஆல்ரெடி இந்த இடத்துக்கு தான் போய் அடி வாங்கிக்குவோம். திரும்பி வேணான்னு கேட்காம அங்கே தான் குதிக்கணும்னு சொல்லி குதிக்க வச்சுட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த மேட்ச்சை அவுட்டாக தான் ஆவேன். ஸோ அங்கே 2 எனிமி ஏங்கதை பார்த்துட்டு இங்கே போயிடலான்னு இங்கே போனேன். இவன் ஊற்றி ஆமான்னா பேராஷூட் ஓப்பன் பண்ணியான். கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் தான் பேராஷூட் ஓப்பன் பண்ணுற. என்னடா உனக்கு ஏன் இது? ஏன் மட்டும் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு பேராஷூட் கடைசி நேரத்தை ஓப்பன் பண்ணியிருந்தான். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு எல்லா மேட்சும் லூட் கிடைக்கணும்னு நான் நம்பேன். ஸோ டீம் போன மேட்ச்சு ஷார்ட் ரேஞ்ச் கன் வச்சு ரஷ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் ஷார்ட் ரேஞ்ச் கன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் இந்த மேட்ச் நான் ஷார்ட் ரேஞ்ச் கன்னில் தான் விளையாட போயேன். ஆனால் தேவையில்லாமல் இங்கே ஒரு வேலையை பண்ணேன். இந்த மேட்ச்சை எப்படி இருந்தாலும் அவுட் தான் ஆகிடுவேன். இந்த மேட்ச் என் டீம்மேட் ஃபஸ்ட்டு நாக் டவுன் ஆகிடுவாங்க. என்கிட்ட காசு இல்லை வீல் பண்ணதுக்கு. அதனால் நான் அது பண்ணியிருந்துக்கலாம். ஆனால் பட் நான் தான் காசு அது தேடன்னு சொல்லி போய் அடி வாங்கிட்டேன் என்கிட்டே. ஸோ இதுக்கு மேலே முடியாதடா டே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பேர் என்ன, அதான் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு போயிட்டேன். ட்ரைனிங் விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ நான் ஏன்ட்டு அந்த லூட்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் கீழே குதிச்சிட்டேன். குதிச்சுட்டு நான் கீழே அங்கேயே அந்த சூப்பர் மார்க்கெட் எங்கேயோ பார்த்தேன்னு போய் சூப்பர் மார்க்கெட் எடுத்துட்டேன். ஸோ போட எனக்கு ஒரு வாட்டியும் வீடியோ ஈஸியாக தான் வருது. ஸோ நான் இங்கேருந்து குதிச்சு போயிடலான்னு நினச்சேன், நான் போக முடியல. ஸோ இங்கே போய் நான் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ என்னடா இது ஒரு லூட்டும் நல்லாவே கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஸோ நான் அதனால் டீம்மேட் என்ன தான் பண்ணாங்களான்னு போய் பார்க்கலான்னு போனேன். டீம்மேட் வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கன் எடுத்துகிட்டு வர சொன்னதுனால நான் ஷார்ட் ரேஞ்ச் கன்னை காமிச்சேன்.
ஸோ இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் இப்படி தான் உட்காந்துருப்போம். நான் ஷார்ட்டேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லும்போது அவங்க காணாங்க. ஸோ அதனால் நான் வந்து அந்த ஷார்ட்டேஜ் கன்னை பாருங்கன்னு சொல்லி அந்த ஷார்ட்டேஜ் கன்னை எடுத்து காமிச்சேன். ஸோ என்னை சுற்றி ஏன் ஆரஞ்சு கலர்னு வருது, ஹேக் ஏதாச்சும் போட்டியான்னா கேட்கக்கூடாது. அது கலர்ஸோட பவரு, அதாச்சும் ஆட்டோமேட்டிக்காக இபி வந்து ஏறும். அதான் கலர்ஸோட ஒரு பவர். ஸோ அதனால் சம் சவுண்ட்லாம் கேட்கும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. ஸோ நான் ஒரு செகண்ட் நிறுத்திட்டு திரும்பி வந்தேன். ஸோ நான் வந்து இது வரைக்கும் நாமளாக தான் போவோம். என் டீம் எடுத்துன்னு நாக் டவுன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சம்பவமே இருக்குது. ஸோ இவனா போய் இப்போ தான் 15 மினிட்ஸ் ஆகுது. தேவையில்லாமல் நான் லைவ் ஸ்ட்ரீம் போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், நாளைக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்தோம். ஸோ அதில் வந்து டேரக்ட் வாய்ஸ் நான் எப்படி கொடுக்குறதுன்னு அதெல்லாம் பார்த்துவேன். ஸோ டேரக்ட் வாய்ஸ் எப்படி கொடுக்குறது நான் பார்த்துட்டு கற்றுக்கிட்டு வந்து நான் அதில் டேரக்ட் வாய்ஸாக கொடுத்துவேன். ஸோ இங்கே பாருங்க, நான் யாரோ இது ஆஃப்லைன் போயிட்டாங்கன்னா டப்பான்னு அடித்து டப்பான்னு போட்டுவேன். ஸோ நாங்கள் எஃப்எஃப் காயினை பார்த்தேனேன்னு போனால் என்னடா இது கன் சவுண்டாக கேட்குதுன்னு போனேன். என்ன இதெல்லாம் பார்த்தா டேப் மாதிரியே இருக்குதுன்னு பார்த்தேன். நல்லா பாருங்க, 1000 இது எஃப்எஃப் காயின் இருக்கும். திடீர்னு காணாமல் போய்டும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. 1000 எஃப்எஃப் காயினா திடீர்னு ஒரே செகண்ட்லேயே காணாமல் போயிடும். நீங்கள் அது எஃப்எஃப் காயினை பார்த்துட்டேங்களேன். எப்போ ஒரு டைம் அது காணாமல் போய்டும் பாருங்களேன். 0 எஃப்எஃப் காயினாக ஆகிடும் அது. நீங்கள் என்ன பார்த்துட்டே இருக்கு. திடீர்னு என்னடா இது 0 ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். நான் எடிட்டிங்கில் தான் பார்த்தேன். என்ன 1000 காயின் அப்போ என்னால் ரிவீல் பண்ண முடியும்னு. நீங்கள் என்ன பாருங்க, என்ன நினச்சின்னு எனக்கு கிளியராக புரியல. ஸோ நான் கேம் விளையாடுனாலும் எடிட்டிங் பண்ணும்போது அந்த இடத்த என்ன தான் நடந்துச்சுன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் கிளியராக தெரியல. ஸோ அங்கே எனிமியை பார்த்துப்பேன். டீம்கிட்ட எனிமின்னு சொன்னோடனே அவங்க போனாங்க. ஸோ எப்படி என்னோட ஃபுல் காசும் காலி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் இங்கே கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் அவங்க தலைமையிலே போயிருக்கேன்னு அவங்க சைடாக போயிருக்கேன்னு போயிட்டாங்க. இல்லைன்னா நான் ஸ்னைப்பை வச்சு பேக்கப் வச்சு தந்துப்பேன். ஸோ வேண்டாத வேலையை பண்ணி அவங்க போய் அடி வாங்கிப்பாங்க. நல்லா பாருங்கள், இப்போ வரைக்கும் 1000 எஃப்எஃப் காயின் இருந்துச்சு. திடீர்னு நான் வரும்போது திடீர்னு என்கிட்ட 200 எஃப்எஃப் காயின் தான் இருக்கும். 200ல் 0 இருக்கும். அப்போ எனிமி போய் ரிவீல் பண்ணுவேன்னா நான் போய் அடிக்கன்னு சொல்லி நான் இங்கே போவேன். போய் டேக் கவர்ன்னு சொல்லி நான் இங்கே போவேன். திடீர்னு எங்கேயும் வந்து அடி உளுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். சரின்னு டெமிட்டியை போட்டு விட்டு எனிமி எங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓடுறான்னு ஓடினேன். நான் இங்கே கொஞ்சம் தூரம் ஓட்டிருந்தேன். இன்னொரு சைடு எனிமி நிற்காமல் ஓடுறான்னு ஓடினேன். வெஸ்ட்டை கிழிச்சு விட்டான். வெஸ்ட்டு ஒரே செகண்ட் தான், அதுக்குள்ளே கிழிச்சிட்டான். இவங்க அடி விழுந்துச்சா. இன்னைக்கு 1200 எஃப்எஃப் காயின் இருந்துச்சு. பாருங்க, என் டீம்மேட் அடிச்சு நாக் டவுன் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு எப்படி ஒன்று எஃப்எஃப் காயின்லாம் போயிடுச்சுன்னு தெரியல. கட்சி நேரத்தில் எனக்கு 0 எஃப்எஃப் காயின் இருந்துச்சு. ஆனால் எனக்கு எடிட்டிங்கில் தான் தெரிஞ்சிச்சு அது நான் டவுன் ஆனதுனால அதில் இதாகிடுச்சுன்னு. ஸோ கட்சி நேரத்தில் இந்த மேட்ச்சு நான் அவுட் ஆகிடுவேன். ஸோ சூப்பர் ரிவீல் பண்ணிடுவாங்க.
நாமளாக வீல் பண்ணியிருந்தா கூட ஓகே தான். ஆனால் சூப்பர் வீல் பண்ணி 200 காயின் இருக்கும். ஆனால் இப்போ பாருங்க திடீர்னு என்னோட 200 காயினும் காணாமல் போகாது. நான் தான் இந்த மிஷினில் போய் தேவையில்லாமல் பை பண்ணியிருப்பேன். ஆனால் ஃபீன் தான் போட்டுருந்துச்சி. பாருங்க பையில் போய் இந்த பேக் லெவல் 3 தான் நான் வாங்கியிருக்க போகிறேன். ஸோ நான் பேக் லெவல் 3யும் இதெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு இதாக இருக்குது போல். ஸோ எடிட்டிங்கில் தான் பார்த்து இதனால தான் எனக்கு இதாகிடுச்சுன்னு. ஸோ அது மட்டும் நான் அந்த பேக் லெவல் 3 வாங்காமல் நாமளாக போயிருந்தேன். இங்கே வாங்க ஒரு லேண்ட்மேனில் தெரியாமல் காலை வச்சு வெடிச்சுப்பேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து நாளைக்கு வர லைவ் ஸ்ட்ரீமில் நான் கிராண்ட் மாஸ்டருக்கு போவேன். ஸோ எல்லாமே அந்த நூபுன்னு கூப்பிடாங்க. அதனால தான் நாளைக்கு வர லைவ் ஸ்ட்ரீமில் நான் கன்ஃபார்மாக இதாகன்னு பேசிட்டுக்குள்ளேயே இந்த டைம் நல்லா நோட் பண்ணுங்கள். என் டீம்மேட் வந்து டவுன் ஆகிடுவாங்க. நான் போய் ரிவீல் பண்ணியிருந்துக்கலாம். பட் தேவையில்லாமல் நான் சூப்பர் வேலையை உங்களுக்கு பண்ணி விடன்னு சொல்லி ஏதாச்சும் எஃப்எஃப் காயினுக்கு தான் தேடலான்னு போனேன். இந்த இடத்துல தான் நான் தேவையில்லாத வேலையை பண்ணேன். ஸோ நான் இங்கெல்லாம் இருப்பேன். ஸோ நான் தேவையில்லாமல் வெளியே போயிடுவேன். ஸோ எனக்கே இது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எஃப்எஃப் காயின் தேடலான்னு போனேன். ஒரு எஃப்எஃப் காயினை பார்த்துவேன். அங்கே எனிமி வந்து என்ன நாக் டவுன் பண்ணிடுவான். அந்த எஃப்எஃப் காயினே அவனு தூக்கிடுவான். ஸோ எனக்கு அந்த எனிமிங்களை பார்த்தா தான் மாதிரி எனக்கு பாருங்க அந்த ரிவீல் பண்ண பாயிண்ட்டை போயிடும். வெளியே பண்ண முடியாமல் அதுக்கு எஃப்எஃப் காயின்னு நான் வீட்டு மேலே பார்த்தேன். பட் அதுக்குள்ளேயே எனிமி வந்து என்னையும் டவுன் பண்ணிடுவான். அதுக்கு மேலே தான் நான் வெறுப்பாகி போங்கலாங்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஸோ 22 மினிட்ஸ் தான் முடிஞ்சுக்குது. பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக டைம் போகுதுன்னு. என்கிட்ட காசு இல்லைன்னு வந்துட்டேன். ரிவீல் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஸோ நான் போயிட்டே இருப்பேன். இங்கே வந்து கன் சவுண்ட் கேட்டோம். என்னடா இது கன் சவுண்ட்லாம் கேட்குதே. இங்கே எனிமி இல்லை. ஆக்சுவலி அவன் எங்கேயோ பார்த்து ஷூட் பண்ணிட்டுப்பான். நான் தான் அங்கே என்னையை தான் ஷூட் பண்ணணும்னு நினச்சி நான் போவேன். இங்கே பாருங்க இன்னும் ஒரு எஃப்எஃப் காயின் மட்டும் கிடச்சிருந்துச்சுன்னா நான் ரிவீல் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த எனிமி 1200 காயின் வச்சு அவன் எடுத்துக்கிட்டான். ஸோ நான் வந்து அந்த பேக் லெவல் 3 வாங்கக்கூடாத பொருளை வந்து நான் தெரியாமல் வாங்கிட்டேன். அந்த பொருளை நான் வாங்கிக்கூடாது. ஏன்னா எனக்கு இந்த லூட்டே ஓகே தான். பட் ஆனால் நான் தெரியாமல் அதை வாங்கி நான் தப்பு பண்ணிட்டேன். நான் எனிமின்னு அங்கே இருந்தான். என்னை பார்த்துட்டான் போல். நான் போய் அந்த எஃப்எஃப் காயினை பொறுக்கிடுவேன். பொறுக்கு நான் அடுத்த செகண்ட் வந்து ரஷ் பண்ணி அடிச்சுக்குவான். ஸோ என் டீம் மட்டும் நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ என் டீமும் வந்து அடிக்கும். இவனெல்லாம் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருந்துக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஹேக் பண்ணதெல்லாம் எனக்கு புரியாது. இங்கே பாங்க ஹேக் பண்ணி அடியான். இங்கேருந்து அங்கேருந்து டெலிபோர்ட் ஆவான். ஸோ நான் என்ன பண்ணேன், பேக் கொடுத்துட்டு நான் வேறு ஏதாச்சும் மேட்ச்சே விளாண்டுக்கன்னு சொல்லி நான் போயிட்டேன். ஆனால் இன்னும் 2 மனுஷன் தான் முடிஞ்சுக்குது. ஸோ நான் இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் கட் பண்ணிட்டு பாருங்கள். பிகாஸ் நான் கொஞ்ச நேரத்துக்கு நார்மலாக தான் விளாண்டுட்டுப்பேன். இந்த மாதிரியான இதை தான் பார்த்துட்டுப்பேன். இந்த ஃப்ரீ கோல்டு பை பண்ணிட்டு அப்புறமா இதெல்லாம் வாங்கிட்டுப்பேன்.
ஸோ நான் இதில் கிளைம் ஆள் கொடுத்தா 200 கிட்ட வந்துச்சு. ஸோ என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விளாண்டு நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ண போயேன். ஸோ இதுக்கு மேலே நான் இது கிளைம் ஆளில் போய் கிளைம் ஆள் கொடுத்தா ஸோ இதுக்கு மேலே என்னால் வாய்ஸ் கொடுக்க நான் விரும்பலை. அதில் வாய்ஸை நீங்களே பார்த்துங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கன்ஃபார்மாக நான் வாய்ஸ் கொடுத்தா ஆகணும். ஸோ கைஸ் என்னால் முடியலை, அதனால் நான் கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஸோ கைஸ் என்னால் முடியலை, அதுக்கு நான் வேறு ஏதாச்சும் வாய்ஸ் கொடுத்துடலான்னு பார்த்தேன். சரி நான் இதுலேயே போய் ரேண்டமில் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் எஃப்எஃப் காயினை போட்டாச்சு ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் ஒரு கேட்டை வாங்கினான்னு இருக்கேன். இதில் போய் என்கிட்ட ஃப்ரீ ஸ்பின்னில் போய் இதை வாங்கிப்பேன். ஸோ மிச்சம் கொஞ்சம் நேரத்துக்கு நான் வாய்ஸ் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக தான் வாய்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நான் கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டு தான் நான் வருவேன். அது வரைக்கும் ஏதாச்சும் சாங்கை சும்மா போட்டு விட்டு வந்துடுவேன். ஸோ பாய் கைஸ், நான் கொஞ்ச நேரத்தை கழிச்சிட்டு